بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பரந்த இந்த உலகத்தை படைத்து அதில் ஏராளமான உயிரினங்களை இறைவன் படைத்திருக்கின்றான். அத்தகைய உயிரினங்களிலேயே மிகச்சிறந்த உயர்ந்த அறிவு பெற்ற திகழக்கூடிய படைப்பாக மனிதனை ஒன்றாக இறைவன் படைத்திருக்கின்றான். சிறந்த படைப்புகளாக திகழக்கூடிய இந்த படைப்பை நிரந்தரமாகவே இந்த உலகத்தில் விட்டுவிடாமல் ஒவ்வொரு மனிதருக்கும் குறிப்பிட்ட கால அவகாசத்தை கொடுத்து இந்த உலக வாழ்க்கையை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதற்காக இறைவன் அந்த அவகாசத்தை தந்திருக்கின்றான். அதை பற்றி திருமறை குர்ஆனில் இறைவன் நினைவுபடுத்துகின்ற நேரத்தில் அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த, மனிதனுக்கு நாம் ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கை, அவனுக்கு எதிர்நோக்கக்கூடிய மரணம், இந்த இடைப்பட்ட காலம் என்பது லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, அவர்கள் அழகிய நற்செயல்களில் யார் சேகரித்துக் கொள்கிறார்கள் என்பதனை ஒரு சோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை மனிதனுக்கு நாம் தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகின்றான். அத்தகைய இந்த சிந்தனை நம்முடைய வணக்க வழிபாடுகள் அனைத்துமே நாளை மறுமையில் நன்மைகளாக அமைக்கப்பட்டு நாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் ஏராளமான நற்செயல்களை நம்மால் இயன்ற அளவிற்கு நாம் செய்து வருகின்றோம். நம்முடைய தொழுகைகளாக இருந்தாலும் சரி, நாம் நோக்கக்கூடிய நோன்புகளாக இருந்தாலும் சரி, அனைத்துமே நம்முடைய லட்சியத்தை பார்த்தோம் என்றால் நாளை மறுமையில் நாம் கஷ்டத்தை அனுபவித்து விடக்கூடாது, நாம் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது, இந்த உலகத்தில் வாழ்க்கை நாம் வாழ்வதை விட சிறந்த ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய நற்செயல்களை நாம் செய்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இது போன்ற வணக்க வழிபாடுகளை நமக்கு சொல்லித்தந்த மாதிரி ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய நலன்களை பற்றியும் நமக்கு கற்றுத்தந்திருக்கார்கள். வெறுமனே தொழுகைகளை வைத்துக்கொண்டு நாம் நோக்கின்ற நோன்புகளை வைத்துக்கொண்டு சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. நமக்கு வழங்கப்படக்கூடிய அனைத்தையும் நாம் கடைபிடித்து நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள் தன்னளவில் நான் சரியான முறையில் இருந்தால் போதும் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள். பிறருடைய நலத்தில் அக்கறம் அந்த சிந்தனைகளை அக்கறையும் எடுக்காமல் இருக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, எல்லா மனிதருக்கும் நலனை நாடக்கூடியது இந்த சிந்தனை வர வேண்டும். தான் மட்டும் இதில் கவனமாக இருக்கக்கூடாது. அனைவருமே இந்த சிந்தனையில் வர வேண்டும் என்பதற்காகத்தான்
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள், அத்தீனு நசீஹா, பிறருடைய நலத்தை பேண வேண்டும், நலத்தை நாட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள். இதில் சொல்லப்படக்கூடிய உபதேசம் என்று பார்த்தால், உலக வாழ்க்கையில் நாம் எண்ணற்ற நற்காரியங்கள் செய்கின்றோமோ அனைத்துமே உள்ளடங்கியது. நாளை மறுமையிலேயே வெற்றியை தருவதற்கான வழிகளை இந்த ஒரு சொல்லில் அடங்கியிருக்கிறது. பிறருடைய நலத்தை நாடக்கூடியது என்ன? அவன் இந்த உலகத்தில் செல்வத்தை அவனுக்காக சேமிப்பதற்காகவா, அல்லது இந்த உலகத்தில் உணவுகளை வழங்கி அவரை அழகான முறையில் பார்ப்பதற்காகவா? இல்லை. பிறருடைய நலனை அக்கறத்தை எடுக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதன் தன் அளவிலே ஏற்றுக்கொண்ட கொள்கை சரியான கொள்கை, இறைவனை மாத்திரம் வணங்கக்கூடிய இந்த கொள்கையை எல்லா மனிதருக்கும் இது சேர்க்க வேண்டும். பிறருக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான நலன் இதுதான் இருக்கிறது. நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை, நான் வணங்கக்கூடிய இறைவன் இந்த உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் தான் சரியானது என்று நாம் நம்புகிறோம் என்றால், இந்த சிந்தனை அனைவருக்குமே நாம் சேர்க்க வேண்டும். கஷ்டம் வந்தாலும் துயரம் வந்தாலும் எந்த நேரம் வந்தாலும் கூட இறைவனை விட்டு நாம் விலகி சென்று விடக்கூடாது. எல்லா தருணங்களிலும் இறைவனையே நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்பதை எல்லா மனிதருக்கும் நலனை நாட வேண்டும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களுக்கு சொல்ல மிக முக்கியமான அறிவுரையில் எல்லா முஸ்லிம்களுக்கும் நீ நலனை நாட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நபி தோழர்களுக்கு நீ தொழ வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும் என்று மாத்திரம் சொல்லவில்லை. எல்லாருடைய நிலைமையும் தன்னுடைய உள்ளத்தில் வைத்து பிறருக்கு என்ன தேவைகள் இருக்கிறது அது நிவர்த்தி செய்ய வேண்டும், நலனை நாட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் தோழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த உபதேசத்தை ஜாபிர் இப்னு அப்துல்லா சொல்கிறார்கள், பாயித்து, நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒப்பந்தம் செய்தேன். பாயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நான் உடன்படிக்கை எடுத்தேன். என்னெல்லாம் உடன்படிக்கை எடுத்தேன்? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இதெல்லாம் நான் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் எடுத்தேன் என்ற அந்த சொல்லக்கூடிய நேரத்தில் அகிமி ஸலாத், தொழுகைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று உடன்படிக்கை எடுத்தேன். ஈதாய் ஜகாத், என்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து ஜகாத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று உடன்படிக்கை எடுத்தேன். வனசுஹில் லிகுல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லீமும் அனைத்து முஸ்லீம்களுக்கும் நலனை நாட வேண்டும் என்பதையும் நான் ஒப்பந்தம் செய்தேன், உடன்படிக்கை எடுத்தேன் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா சொல்கிறாங்க. இது எதற்காக சொல்கிறாங்க? நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஏதோ தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், நம்ம ஆள் 2 அளவு தான தர்மம் செய்கிறோம், ஜகாத்தை கொடுக்குறோம், தௌபா செய்கிறோம், இது போன்ற காரியம் மட்டும்தான் நம்ம செய்கிறோம். இதுதான் வணக்க வழிபாடு என்று நம்புகிறோம். பிறருடைய நலனை அக்கறை எடுப்பது மிக முக்கியமானது ஒன்றை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. இதை எத்தனை பேர் கவனிக்கிறாங்க? இதை கவனிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு இந்த கொள்கைகளை பிறரிடத்தில் சேர்ப்பதற்கு, தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பிறருடைய நலத்தை நாடுவது மிக அவசியம் என்பது காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு பகுதிகளில் அந்த குழுக்களை அனுப்புகின்ற நேரத்தில் இந்த சிந்தனைகள் யாருக்கும் அநீதி இழைக்கக்கூடாது, யாருக்கும் துன்புறுத்தல் ஏற்படக்கூடாது என்று அந்த செய்திகளை சொல்லி எடுப்பாங்க. அந்த அபிசீனியாவிற்கு ஒரு குழுவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க. அனுப்புகின்ற நேரத்தில் தலைவர்களாக அபு சுஃபியானை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கிறாங்க. இப்படி வியாபாரம் கூட்டமாக செல்கிறார்கள். சிரியாவை அவர்கள் செல்கிறார்கள். அப்படி போகின்ற நேரத்தில் ஹெர்குலிஸ் மன்னர் அங்கே இருக்கிறார். இந்த செய்தி மக்கால ஒரு மனிதர் உபதேசம் செய்கிறார், நபி என்று சொல்கிறார் என்ற செய்தி அவருக்கு எட்டுகிறது. இப்படி எட்டின உடனே
அபூ சுஃபியானை, இவர் வியாபாரத்துக்காக வந்திருக்கார். இவரை அழைத்து அவரிடத்தில் விசாரிக்கிறார் ஹெர்குலிஸ் மன்னர். இந்த முகம்மது உங்களுக்கு என்ன சொல்கிறார்? அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை இடுகிறார். பொய் பேசக்கூடாது என்று சொல்கிறார். அடுத்தாளுடைய உடைமைகளிலே ஆசைப்படக்கூடாது என்று சொல்கிறார். என்றெல்லாம் வரிசையாகவே எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்கிறார். பிறருடைய மனிதனுடைய நலத்தை நாட வேண்டும் என்று சொல்கிறார். இது மிகப்பெரிய அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்ட பிரச்சாரத்தை பார்த்தோம் என்றாலும் கூட எல்லா முஸ்லிம்களையும் நலம் நாடுதான் அதை செய்தார்கள். போர்வை போர்த்து கொண்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை பெற்ற உடனேயே பயந்து நடுங்கி தன்னுடைய வீட்டில் உறங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் கும் ஃபஅன்சிர், எந்திரிச்சிருங்க, இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, இது மாதிரி பணி இருக்கிறது அப்படி அல்லாஹ் கட்டளை போட்டு என்ன செய்கிறான்? உங்களுடைய நெருங்கிய உறவினருக்கு எச்சரிக்கை செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக செய்தார்கள்? இந்த கொள்கை அனைவருக்கும் சென்றடைய வேண்டும். இந்த உலக வாழ்க்கை நமக்கு அற்பமாக தரப்பட்டிருக்கிறது. நாளை மறுமையிலே நமக்கு தரப்படக்கூடிய அந்த இடத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்தில் நாம் வென்றெடுக்க வேண்டும். இந்த கொள்கைகளை எல்லா மக்கள் மத்தியிலும் போய் சேர்க்க வேண்டும். இந்த பணி நமக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதனுடைய நலனை அக்கறத்தை எடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் முடிவு செய்யப்பட்ட பிறகு காலமெல்லாம் அனைவருக்காகவே பயணித்தார்கள். நபி அனுப்பப்பட்ட பிறகு எல்லோருடைய மனிதர் மீதும் அக்கறை எடுத்தார்களா இல்லையா? நாம் எத்தனை பேர் நம்ம சிந்திச்சிருக்கோம்? நான் இருக்கக்கூடிய கொள்கை என் மனைவி இல்லை, அதில் நான் கொண்டு வர வேண்டும், எத்தனை பேர் நாம் கவனிச்சிருப்போம்? நான் இருக்கக்கூடிய கொள்கையில் கணவன் சரியான கொள்கையில் இல்லை, நலனை நாடணும், என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த கொள்கையில் என்னுடைய பிள்ளைகளை நீடித்திருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளுடைய விஷயத்தில் நலனை என்ன நாடி இருக்கிறோம்? சமுதாயத்தில் ஏராளமான தீமைகளை கொண்டிருக்கிறது. மார்க்கத்துக்கு முரணான எல்லா காரியங்களும் மார்க்கத்தின் பேரால் செய்கிறார்கள். அதை தடுத்துவதற்காக இந்த முஸ்லிம் மதத்தில் என்ன நலனை நாம் நாடி இருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீமை கூடிய அந்த சொல்கின்ற நேரத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும், பிறருடைய நலத்தை எப்படி கவனிக்க வேண்டும் என்று சொல்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் முஃமினு லில் முஃமினி கல் புனியான். ஒரு இறை நம்பிக்கையாளன் இன்னொரு இறை நம்பிக்கையாளனை பற்றி சொல்கின்ற நேரத்தில் கல் புனியான், ஒரு கட்டிடத்தை போன்று, ஒரு செங்கல் இன்னொரு செங்கல் எப்படி பலப்படுத்துகிறதோ அது போன்று இருக்க வேண்டும். யசுத்து பாது பாவா, ஒரு செங்கல் இன்னொரு செங்கலை எப்படி பலப்படுத்துகிறதோ அது போன்று ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் மத்தியில் நலனை நாட வேண்டும். எந்த பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அக்கறை எடுக்க வேண்டும். நாளை மறுமையில் இவன் கை செத்தப்பட்டு விடக்கூடாது, நரகத்துக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதை அக்கறை எடுக்க வேண்டும், கவனம் எடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரர்கள் சொல்கிறார்கள். இதை ஒவ்வொரு முஸ்லீம்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குடைய பணிகள் நிறைய இருக்கிறது. இந்த பணியை நாம் சரியான முறையில் செய்ய வேண்டும். இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லீம் என்று சொன்னாலேயே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற நேரத்தில் சொன்னார்கள், கல் ஜஸதில் வாஹித், ஒரு உடலை போன்று இருக்க வேண்டும். ஒரு உடல் என்ன? நமக்கு இருக்கக்கூடிய இந்த உடலில் ஏதேனும் ஒரு காயம் ஏற்பட்டால், ஒரு தலைவலி இருக்கிறது, ஒரு காய்ச்சல் இருக்கிறது, ஒரு கால் வலி இருக்கிறது, இதற்காக அனைத்து உறுப்புகள் அது பங்கு எடுக்கிறது. தன்னால் எதெல்லாம் நலனை நாட முடியும். மருத்துவத்திற்காக மருத்துவமனைக்கு போக வேண்டுமா? கால் உதவி செய்கிறது. இந்த மாத்திரையை உட்கொள்வதற்காக கை உதவி செய்கிறது, வாய் வேலை செய்கிறது. அது போன்று ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமத்தில் இது போன்றவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். நாம் என்ன பார்க்குறோம்? நம்முடைய குடும்பங்களிலே பிளவுகளாகவே நாம் பார்க்கின்றோம். அண்ணன் தம்பி மத்தியிலே பிளவுகள், கணவன் மனைவி மத்தியிலே பிளவுகள், உறவினரிடத்தில் பிளவுகள், ஏராளமான பிளவுகள் இப்படியே பணிக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை அதிகமாக கவனம் எடுத்தார்கள். எந்த அளவிற்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவத்தை கொடுத்த இறைவனுக்கு அடுத்து யாரை கொடுத்தாங்க? இந்த சமுதாயத்தில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்களும் கூட இதில் மிக மோசமான முறையில் நடக்கக்கூடியது நம்ம பார்க்கணும். எதில்? அல்லாஹ்விற்கு நலனை நாடக்கூடிய விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறோம்.
இறைவனுக்காக தொழக்கூடியது, இறைவனுக்காக நோன்பு நோக்கக்கூடியது, இறைவனுக்காக தான தர்மங்கள் செய்யக்கூடியது, இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியது நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த இறைவனுக்காக நலத்தை நாடுமாறி பிறருடைய விஷயத்தில் எத்தனை பேர் நலனை நாடுறாங்க? பிறருடைய விஷயம்னா அடுத்த விஷயத்தை சொல்லலை, அடுத்த ஊரை பற்றி நான் சொல்லலை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நலனை எத்தனை பேர் பேணுறோம்? நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அருகாமையில் சொல்லக்கூடியது, இறைவனுக்கு செய்த அடுத்த காரியம் யாருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் வகலா ரப்புக்க அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்கக்கூடாது என்று சொல்லிட்டு பிறகு அல்லாஹ் சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்ய வேண்டும், நலனை நாட வேண்டும் என்று சொல்கிறார்களே, எத்தனை பேர் இதில் நலத்தை நாடுறாங்க? என் வீட்டில் வேண்டாம், உன் வீட்டில் வச்சுக்க, என் வீட்டில் வைக்க மாட்டேன், உன் வீட்டில் வச்சுக்க, இப்படியே பெற்றோர்களை அலையில் இருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் நம்ம பார்க்க முடிகிறது. தௌஹீதை விளங்கி வைத்திருப்பார்கள், தௌஹீதில் அவர்கள் ஊண்டியிருப்பார்கள், அவங்களுடைய குடும்பங்களில் இதை பார்க்க முடிகிறது. எதனால் காரணம்? தொழுகையுடைய அருமை தெரிகிறது, நோம்புடைய அருமை தெரிகிறது, நன்மையான கருத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற அருமை தெரிகிறது. பிறருடைய நலனை நாடக்கூடிய விஷயத்தில் அதை கவனிக்காமல் இருக்கிறோம், நன்மைகளை தெரியாமல் இருக்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், இம்மா எவ்லுகல் இந்தகல் கிபரு அகதுமா அவுக்கீலாகுமா, உங்களுடைய பெற்றோராக இருக்கக்கூடிய முதிமையில் வருகின்ற நேரத்தில் ஒருவராகவோ இருவராக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவர்களை என்ன சொல்றான், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், சி என்று கூட சொல்லாதே. வார்த்தை பாருங்க, இம்மா எவ்லுகல் இந்தகல் கிபரு, வயதான காலகட்டத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் வரலாம், அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது, அவருடைய விஷயத்தில் நலத்தை நாட வேண்டும். உன்னை அரவணைத்திருக்கார், பராமரித்திருக்கார், இந்த குழந்தைகளாக வளர்ப்பதற்காக ஏராளமான சிரமத்தை எடுத்திருக்கார்கள், அதற்காக நீ நலனை நாட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றா. எப்போது? அவு கிலாகுமா, வயதான காலகட்டத்தில் ஒரு ஆளாக இருக்கலாம், ரெண்டு பேரும் இருக்கலாம், இந்த ரெண்டு பேரும் நீ அரவணைக்கணும், நலனை நாட வேண்டும் என்று சொல்றான். அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னா, பலா தகுல், எந்த அளவுக்கு நீ போக வேண்டும், லஹுமா உஃபின், சி என்று கூட சொல்லக்கூடாது. சில நேரத்தில் செய்யக்கூடிய அவருடைய நடத்தைகள், சொற்கள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும், ஆத்திரத்தை ஏற்படுத்தும், ஏண்டா வச்சிருக்கிறோம் என்ற அந்த நம்முடைய சிந்தனைக்கு வரும். அந்த நேரத்தும் கூட சி என்று சொல்லாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான இடத்துல யாருக்கு கொடுக்குறார்? பெற்றோருக்கு அல்லாஹ் தரக்கூடிய அதில் எத்தனை பேர் இது சரியான முறையில் நலத்தை நாடுறோம்? கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வலா தன்ஹர்ஹுமா, வெளியேத்தாதுங்க. நம்ம என்ன பார்க்குறோம், வெளியேத்தான் நம்ம அனுப்பல, அண்ணன் வீட்டுக்கு தானே அனுப்புகிறோம், தம்பி வீட்டுக்கு தானே அனுப்புகிறோம், அக்கா வீட்டில் தான் நம்ம அனுப்புகிறோம், இப்படி நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்ஹர்ஹுமா, எங்கேயுமே வெளியேற்றாது. போட்டி போடணும், ஏன் தகப்பனை நான் தான் வச்சு காப்பாற்றுவேன், என் உம்மா என்னை வளர்த்துருக்கா, நான் தான் வச்சு பார்ப்பேன், பராமரிப்பேன், ஏன் உன் வீட்டுக்கு அனுப்புகிறேன், என் வீட்டில் இருக்கட்டும், எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும் கூட மறுமையில் எனக்கு நன்மைகள் எனக்கு வந்து கொண்டு இருக்கிறது, நாளை மறுமையில் நான் சோனத்து செல்வதற்காக என்னுடைய தாய் உறுதுணையாக நிற்கிறார், நான் அனுப்ப மாட்டேன். எத்தனை பேர் சொல்கிறோம்? வெளியேற்றுவதற்காக, அவன் வீட்டுக்கு அனுப்புவதற்காக திட்டம் தீட்டக்கூடியதெல்லாம் பார்க்க முடிகிறது. சில இடங்களில் குழந்தைகள் ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருந்தால் நீ ஒரு வாரம் வச்சுக்க, ஒரு நாள் வச்சு, நீ 10 நாள் வச்சுக்கன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு நாள் தாண்டிட்டாலோ போகிறோம், கடுமையான ஆட்டத்தை நம்ம பார்க்க முடியும். ஒரு நாளா அடுத்து எனக்கு வரக்கூடிய நான் ஒரு வாரம் தள்ளி தான் கூப்பிடுவேன். இதெல்லாம் இப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை வெளியேற்றாது என்று சொல்லப்படக்கூடிய என்ன அர்த்தம்? என் வீட்டில் கூட நான் அனுப்பக்கூடாது, என் அண்ணன் வீட்டுக்கு ஏன் நான் அனுப்பணும்? நான் வெளியேற்றக்கூடாது, இறைவன் எனக்கு சட்டம் கொடுக்குறான்னு சொன்னால் அந்த சட்டத்தை நான் கடைபிடித்தால் என்னுடைய பெற்றோருக்கு நான் நல்ல நாளை விட வேறு எதை செய்ய முடியும்? இதை எத்தனை பிள்ளைகள், எத்தனை கணவன்மார்கள், எத்தனை மனைவிமார்கள் இதில் கவனம் எடுத்திருக்கார்கள்? பார்க்குறாங்க, ஒரு நாள் 2 நாள் பார்க்குறாங்க, ஒன்று முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்து விடுங்க, இல்லாட்டி என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அதுக்கு ஒரு தீர்வு காணுங்க என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கும் ஒரு முதுமை வருகின்ற நேரத்தில் உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் நினைத்து பார்த்தீர்களா? அந்த சிந்தனைகளை கொண்டு வந்தீர்களா? எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், எப்படி நீ இருக்க லஹுமா ஜனாஹு துல்லி மினர் ரஹ்மா,
உன்னுடைய இரக்கத்தை என்னுடைய தாய் தகப்பன் மீது இரக்கத்தை காட்டு என்பதற்காக நீ கேட்க வேண்டும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். சொல்கின்ற நேரத்தை அல்லாஹ் சொல்கிறான், ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. நீ பிரார்த்தனை செய். முதுமை அடைந்திருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு சிரமத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு இருந்தாலும் பரவாயில்லை, இருந்தாலும் அவங்களுக்காக பிரார்த்தனை செய். எப்படி செய்? வக்குல் ரப்பி ரஹமுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, நான் சின்ன பிராயத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில், நான் குழந்தை இருக்கக்கூடிய நேரத்தில் என்னை எப்படி அரவணைத்தார்களோ, எப்படி பராமரித்தார்களோ, எப்படி இரக்கம் காட்டினார்களோ அது போன்று என்னுடைய பெற்றோர்களுக்கு காட்டுவாயா என்று நீ பிரார்த்தனை செய் என்று சொல்கிறான்ல. எத்தனை பேர் கேட்குறோம்? உசுரோடு இருக்கக்கூடிய ஆளே கேட்க மாட்டேன்றாங்க. மவுத்தா போன பிறகு கூட அவன் தாய் தமன் கேட்க மாட்டேன்றோம். இப்படி தான் நிலைமை இருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு எல்லாம் சொல்கிறான், நீ கவனிக்க வேண்டும் என்பதற்காக, வெளியேற்றக்கூடாது என்பதற்காக, நலனை நாட வேண்டும் என்பதற்காக, இதுதான் மிகத்தான பணி என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமத்துறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து ஒரு நபி சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதர், நான் போருக்கு கலந்துக்கிறேன், குடும்பத்தில் அவர் மட்டும்தான் நினைக்கிறேன். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரி செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே உங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு தான் இருக்கு, 2 பேரும் இருக்கிறாங்க. அதை விட ஜிஹாத் இதுதான் சிறந்தது, நீ உங்களுக்காக பணிவிடை செய் என்று சொன்னார்களே, இதை விட நமக்கு சொல்லப்பட்டதில் இந்த சிந்தனை எத்தனை பேர் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் நலத்தை நாடக்கூடிய விஷயத்தில் எத்தனை பேர் மாற்றம் கண்டிருக்கிறோம் இல்லையே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் ஒரு உரையாடுவதற்காக, நான் தோழமை கொள்வதற்காக தகுதி படைத்தவர் என்னை தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஐயோ அமலின் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அது மகத்துமிக்க நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லுகின்றது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுடைய பிர்ருல் வாலிதைன், உங்களுடைய பெற்றோர்களுக்காக நல்ல உபகாரம் செய்யுங்க, நலனை நாடுங்க. எவ்வளவு தேவையுடையவர்களாக இருப்பாங்க, அதை நீங்கள் நிவர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இதை நினைத்து பாருங்கள், என்னுடைய பெற்றோரை நான் என்ன நோயினை செய்கிறேன், ஏன் என் வீட்டில் வைக்காமல் இருக்கிறேன், இறைவனுடைய கட்டளை ஏன் நான் மீறி போகிறேன், அந்த சிந்தனை வந்தால் என்னுடைய பெற்றோர் விஷயத்தில் நான் நலனையே நாடிக்கொண்டே இருப்பேனே அப்படின்னு அந்த சிந்தனை. அது பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தோழமை கொள்வதற்கு தாய் என்று சொல்கிறாங்க. ஒரு முறை சொல்கிறாங்க, 2 முறை சொல்கிறாங்க, 3வது முறை சொல்கிறாங்க. ஏன் 3 முறை சொன்னாங்க? தகப்பனாரை 4வது இடத்துல சொன்னார்களே, ஏன் 3 இடத்துல தாய்க்கு சொன்னாங்க? ஒரு வயசு வந்தால் உடனேயே ஒரு 60-70 வயசு வந்தால் உடனே சொல்லு வேறு மாதிரி இருக்கிறது. என் உமாவை நான் வைக்க மாட்டேன், என் தாயை வச்சுக்க மாட்டேன், நீ வச்சுக்கன்னு சொல்லி பேசுகிறோமே. அல்லாஹ் காரணத்தை சொல்கிறான், தாயை ஏன் அந்த இடத்துல வைத்தேன் என்று சொல்கின்ற நேரத்தில் ஹமலத் உம்முஹு வஹனன், உன்னுடைய தாய் சிரமத்துக்கு மேலே சிரமப்பட்டு பெற்றெடுத்தாள். கரு உண்டாகிறதுலேருந்து சாதாரணமாவா? சாப்பிட முடியாது, வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சாப்பிட்டு தான் குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு கஷ்டப்படக்கூடியது, இரவு நேரத்தை தூக்கத்தை தியாகம் செய்யக்கூடியது, சரியான முறையில் தூக்கமே வராத சூழ்நிலை. இதெல்லாம் அனைத்துமே தன்னுடைய பிள்ளை ஒரு நல்ல முறையில் உலகத்தில் வர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு, அது மட்டும் இல்லை, குழந்தையை பெற்றெடுக்கக்கூடத்தில் அவ்வளோ பெரிய வேதனைகளை அந்த பெண் சுமந்த காரணத்தினால் அல்லாஹ் சொல்கிறா, தாய்க்கு தான் முதலிடம். ஃபிசாலுஹு ஆமைன், வெளியில் வந்த பிறகு 2 வருடம் பால் கொடுத்தா, அதை நினைச்சு பாரு, அந்த பாலுக்கு எந்த ஈடுகாலம் செய்ய முடியாது. அதற்காகத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய தாய் தான் மிக முக்கியமான ஒரு இடம். இதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. நாம் முதியோர் இல்லத்துக்காக அனுப்ப பார்க்குறோம், நாம் இந்த வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்காக நாம் பார்க்குறோம். இதை இறைவனத்தில் கடுமையான முறையில் தண்டிப்பதற்கான ஒரு வழிகளை நாம் வாசல்களை திறந்து கொண்டு இருக்கிறோம். இதை அடைக்க வேண்டும். என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் என் வீட்டில் இருப்பதற்கு யாருடைய சொல்லுக்கும் தடைகளாக இருக்கக்கூடாது. என் அண்ணா வீட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன், இங்கே தான் இருப்பாங்க, உன் வீட்டுக்கு நீ வேணா போ என்று சொல்லி அனுப்பி பாருங்க. மனைவியை 2 முறை அனுப்பி, அதாவது 3வது முறை இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் இந்த மாதிரியான பராமரிப்பு என் பிள்ளை கரெக்டாக தான் பார்க்கணும்னா நீ அது மாதிரி வளர்த்து பாருங்க, பராமரித்து பாருங்க. உன் பிள்ளைகளும் உங்களுடைய குழந்தைகளும்
நீங்கள் வரக்கூடிய முதுமை வருகின்ற நேரத்தில் உங்களுடைய பெற்றோர்களுக்காக எப்படி செய்தார்களோ என் பெற்றோருக்கு இப்படி செய்ய வேண்டும் என்ற பிள்ளைகள் அந்த சிந்தனைகளை வரும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அனிஷ்குர்லி வாலிதை, அல்லாஹ் தாங்க நன்றி செலுத்தக்கூடியது. தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்த அல்லாஹ் சொல்றானே, இதை விட மிக மகத்துவம் மிக்க நலனை நாடக்கூடியதாக இருக்கிறது. சமுதாயத்தில் ஏராளமான பார்ப்பான், தீமைகளை எல்லாத்தையும் சொல்லுவான், இது தீமை, இது செய்யக்கூடாது, நரகத்துக்கு போவான், இது செய்தால் நரகத்துக்கு போய் நல்லமல்களெல்லாம் நாசமாக்கிவிடும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. குடும்பத்தில் வந்தால் பெற்றோர்களை கைவிட்டுடுவாங்க. அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வெறுக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஆனால் நமக்கு சொல்லித்தரக்கூடியது, நம்ம பிறரை நலனை நாடக்கூடியது மிக முக்கியமான ஒரு ஆள் என்று சொன்னால் நம்முடைய தாய் தகப்பன் தான் என்று நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் எதை நமக்கு இறைவன் நமக்கு தந்திருக்கிறானோ அது ஒரு பொக்கிஷமாக நினைத்து கொண்டு நாளை மறுமையில் நமக்கு தர்ஜாக்களும் நன்மைகளும் பெற்றுத்தரக்கூடியதாக இருந்தால் அதில் கவனம் எடுக்க வேண்டும். வல்ல இறைவன் அப்பேற்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் இனியும் ஆக்கியது புரிவானது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம்மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய இந்த தருணத்தில் பிறர் நலத்தை நாட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அத்தீனுன் நசீஹா, மார்க்கம் என்றாலேயே பிறரை நலம் நாடுவதுதான் என்று சொல்லப்படக்கூடிய உபதேசத்துக்கு ஏற்ப இந்த உரைகளை நாம் அமைத்து பரவலாகவே நம்முடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களை ஒரு முதியவர்களாக வயோதிகர்களாக வருகின்ற நேரத்தில் கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நாம் பார்க்கின்ற காரணத்தினால் ஒரு உபதேசமாகவே இது அமைத்துக் கொள்வதற்காக இந்த உரையை நாம் அமைத்திருக்கணும். பொதுவாக இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்றால் மறுமையுடைய வாழ்க்கை தான் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்க வேண்டும். சில கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். இறைவனுடைய இந்த சோதனையும் கஷ்டத்தையும் நாம் சகித்து கொண்டு நம்முடைய பயணத்தை அமைத்தோம் என்றால் நாளை மறுமையில் அதைவிட நமக்கு சிறந்த ஒரு தர்ஜாக்களையும் இடத்தையும் இறைவன் நமக்கு தர இருக்கின்றான். நம்ம என்ன நாடுறோம் என்று சொன்னால், ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய மனநிலை என்றால் ஒரு அண்ணன் இருக்கலாம், தம்பி இருக்கலாம், கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கக்கூடிய கூட இரக்கம் காட்டாமல் இருப்பாங்க. அன்னைக்கு தானே, தம்பி தானே என்று இருக்கக்கூடியதில் வசதி படைத்தவராக இருக்கலாம், ஏதோ ஒரு குறைபாடுகளாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஒரு கால் ஊனமுற்றாக இருக்கலாம், ஒரு கண் பார்வைகள் குறைவாக இருக்கலாம், ஏதோ ஒரு. ஆனால் நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், அந்த இடத்திலும் கூட தான் அதில் சரியான முறையில் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வழியை தான் வகுப்புமே தவிர இந்த உலகத்தில் ஒரு குறைபாடுகளாக இருக்கிறாங்க. ஆனால் இவரை அக்கறை எடுத்து நலனை நாட வேண்டும், கடைசி வரை தன்னிலைவாக இவர் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றால் இல்லை. பொதுவாக தன்னளவிலே செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் லா யர்ஹமுன் நாஸ், யார் மனிதன் மீது இரக்கம் காட்டவில்லையோ யர்ஹமுல்லா, அல்லாஹ் அவன் மீது இரக்கம் காட்ட மாட்டான். பொதுவாக இதெல்லாம் கவனிக்கணும். எதெல்லாம் நமக்கு சொல்லி தரப்படுகிறதோ அதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும். என்னுடைய அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, யார் விஷயத்தில் எப்படி இருக்கிறாங்க, என்ன மாதிரி இருக்கிறாங்க என்றெல்லாம் கவனித்து நலனை நாடக்கூடியதாக இருந்தால் அதை நாம் நாட வேண்டும். அதுதான் நம்ம மகத்துவமிக்க ஒரு பணியாக நமக்கு சுமத்தப்படுகிறது. நாளை மறுமையில் நமக்கு மிக உயர்ந்த ஒரு தர்ஜாக்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்தால் அதை நாம் கவனிக்க வேண்டும். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்றா மின்கும் முன்கரன் ஃபல்யுகைர்பியது, உங்களை நீங்கள் ஒரு தீமையை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால், உங்கள் அண்ணன் செய்யக்கூடாதா இருந்தாலும் சரி, தம்பி செய்யக்கூடாதா இருந்தாலும் சரி, ஒரு தீமை என்று தெரிகிறது என்றால் பியதிஹி, கையால் தடுங்க. பைல்லம் யஸ்தத்தி, அதற்கும் நீங்கள் சக்தி பெறவில்லை என்றால் பபிலிசானிஹி, நாவினால் சொல்லுங்கள். மார்க்கம் தடுக்கப்பட்டிருக்கிறது. வட்டி வாங்காத, பொய் சொல்லாத, புறம் பேசாத, அவதூறு சொல்லாத, ஏராளமான தீமைகள் நம்ம இடத்துல குடிபுகுந்து இருக்கிறது. இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு சிறந்த ஒரு குடும்பங்களாக நம்ம திகழுவோம், பிறருக்கு ஒரு முன்மாதிரிகளாக நம்ம இருப்போம், பிறருடைய விஷயத்தில் நலனை நாடக்கூடியவர்களாக நம்ம திகழுவோமே என்றெல்லாம் இப்பேற்பட்ட அறிவுரை சொல்லி நாவினால் சொல்லி தடுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பைல்லம் யஸ்தத்தி,
அதற்குமே சக்தி பெறவில்லை என்று சொன்னால் பபி கல்வி மனதால் வெறுத்து ஒதுக்குங்க. சமுதாயத்தில் ஒரு அனாச்சாரமாக ஒரு திருமணம் நடத்தப்படுகிறது என்றால் மார்க்கத்துக்கு முரணாக தெரிகிறது, ஆடம்பரமான திருமணம் தெரிகிறது. இது சமுதாயத்தில் சொல்லி பார்த்தாலே இல்லை, மனதால் வெறுத்து ஒதுங்க. வதாலிக்கு அதோஃபுல் ஈமான், இன்னும் பலவீனமாக தான் ஈமான் இருக்குது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இது போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நம்மால் முடிந்த அளவிற்கு பிறருடைய நலத்தை நாட முடிந்தால் அந்த விஷயத்தில் நாம் அக்கறை எடுக்க வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். கடைசி வரை நம்முடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை பிறருடைய நலத்தை நாடக்கூடிய நன்மக்களாகவும் நாமும் அந்த பிறருடைய நலனை பேணக்கூடியவர்களாகவும் நாம் மாற வேண்டும். அப்பேற்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் இனியும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.